இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் ஒன்று போட்டிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜூக்கோ வந்து ஆங்கை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கூட போயிட்டு இருப்பான். அண்ட் அதே மாதிரி அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங்கோட டீம் வந்து வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ வெஸ்டர்ன் ஏர் டெம்பிள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஏர் டெம்பிள். அதாவது இதுக்கு முன்னாடி எந்த ஏர் டெம்பிளும் இப்படி வந்து பில்ட் பண்ணதில்லை. அதாவது இது எப்படின்னா தலைகீழ பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கிளிஃபுக்கு கீழே வந்து தொங்குற மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த வெஸ்டர்ன் ஏர் டெம்பிள். அண்ட் இந்த வெஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு வந்தோன்னா இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க நெக்ஸ்ட் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆங்குக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபயர் பெண்டிங் மாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஆங்கால 4 எலிமெண்ட்டையுமே ஸ்ட்ராங்கா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாதான் அவனால இனிமேட்டு ஃபயர் லார்ட் ஓஸை வந்து டிஃபீட் பண்ண முடியும். நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு ஹெல்ப் வந்து இந்த சோலார் எக்லிப்ஸ் தான். அந்த சோலார் எக்லிப்ஸ்லயும் நம்மளால ஃபயர் லார்ட் ஓஸை வந்து டிஃபீட் பண்ண முடியல. இதுக்கு மேல நம்ம ஃபயர் லார்ட் ஓஸை வந்து டிஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே ஆங்கோட கையில தான் இருக்கு. ஆங் வந்து இந்த 4 எலிமெண்ட்லயும் மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் அவனால ஃபயர் லார்ட் ஓஸை வந்து டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆங்கோட டீம் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ இப்போ ஆங்கோட டீம் பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஆங்குக்கு வந்து எல்லா பெண்டிங்குமே ஸ்ட்ராங்கா கத்து கொடுத்து அவனை ஒரு ஸ்ட்ராங்கான அவதார் ஆக்கினதுக்கு அப்புறமா ஃபயர் லார்ட் ஓஸை கூட போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கோட டீம் வந்து டிசைட் பண்றாங்க. அண்ட் அப்பதான் அங்க யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூக்கோ வரான். ஸோ ஜூக்கோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்னால ஆங்க் வந்து ஃபயர் பெண்டிங் கத்தர முடியும் அப்படிங்கிறது ஜூக்கோ சொல்றான். பட் ஆங்கோட டீம் வந்து ஜூக்கோ வந்து கம்ப்ளீட்டா வெறுத்துறாங்க. அண்ட் அப்பதான் கத்தாரா சொல்லுவான், நான் உன்னை நம்பினேன், பட் நீ வந்து என்ன ஏமாத்திட்ட, இனிமேட்டு நாங்க உன்னை நம்புறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி கத்தாரா சொல்லி ஜூக்கோ அடிச்சு அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து. அண்ட் அன்னைக்கு நைட் ஆங் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவான், அதாவது ஜூக்கோவை பத்தி உங்களுக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல, ஒரு தடவை ஜூக்கோ தான் என்ன ஜெனரல் ஜா கிட்ட இருந்து காப்பாத்தினா அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட சொல்லுவான். அண்ட் அப்பதான் கத்தாராவும் சொல்லுவான், நானும் ஜூக்கோ வந்து நம்பினேன், பட் அவன் வந்து என்ன ஏமாத்திட்டான் ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி கத்தாராவும் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் டாஃப் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஃபயர் லார்ட் ஓஸை டிஃபீட் பண்ணி ஆகணும், அதுக்கு ஆங் வந்து இப்போ ஃபயர் பெண்டிங் கத்துக்கிட்டே ஆகணும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபயர் பெண்டர் ஜூக்கோ மட்டும்தான். அவன்கிட்ட போய் நீங்க ஃபயர் பெண்டிங் கத்துக்கிட்டா மட்டும்தான் ஆங்க வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி டாஃப் வந்து சொல்லுவா. அண்ட் டாஃப் என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் போய் ஜூக்கோ கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டாஃப் வந்து கிளம்பி வரான். அண்ட் அப்போ வந்து ஜூக்கோ வந்து தூங்கிட்டு இருப்பான். ஸோ ஜூக்கோ தூங்கிட்டு இருக்கும்போது டாஃப் வந்து சைலண்டா ஜூக்கோ போய் பார்க்க போவா. அண்ட் பார்க்க போகும்போது டக்குன்னு ஜூக்கோ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்ன யாரோ அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்றான். ஸோ அவனோட ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்ணோன்னா இந்த ஃபயர் பெண்டிங் வந்து டாஃபோட காலை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும். ஸோ டாஃபால யாரையுமே சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ டாஃப் என்ன பண்ணுவானா, அந்த இடத்தோட பயந்து மறுபடியும் ஆங்கரோ டீம் கிட்டே வந்துருவா. ஸோ ஆங்கரோ டீம் கிட்ட வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் போய் ஜூக்கோ மீட் பண்ண போனேன், பட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஜூக்கோ வந்து என்னோட காலை வந்து எரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி டாஃப் வந்து எல்லாருக்குமே சொல்லுவா. பட் டாஃப் வந்து சொல்லுவா, இது வந்து அவன் வேணுனே பண்ணல, இது வந்து அவன் தெரியாம தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி டாஃப் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் கத்தாரா வந்து டாஃப் வந்து ஹீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா கத்தாரா கிட்ட வந்து ஹீலிங் பவர் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால கத்தாரா வந்து டாஃப் வந்து ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் அங்க யார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரத்குமார் வந்து இறங்குறான். அதாவது அந்த அசாசின் வந்து இறங்குறான். ஸோ அந்த அசாசின் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங்கோட டீம் வந்து பயங்கரமா அடிக்கிறான். ஆங்கோட டீம் மேல வந்து இவன் வெறி கொண்டு இருப்பான். ஏன்னா 3 அட்டெம்ப்ட் இவன் வந்து ட்ரை பண்ணிருப்பான் ஆங்க கேப்சர் பண்றதுக்கு. பட் அந்த 3 அட்டெம்ப்ட்லயும் ஆங் வந்து இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பான். ஸோ அதனால இவன் வந்து சம வெறியில இருப்பான். ஆங் வந்து இப்படியே பிடிச்சி நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி சம வெறியில இருப்பான். அண்ட் அப்பதான் அங்க யார் வந்து சரத்குமார் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூக்கோ வரான். ஸோ ஜூக்கோ வந்து அந்த அசாசினை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அப்பதான் ஜூக்கோ சொல்றான், நான் தானே உனக்கு இந்த ஆஃபர் கொடுத்தேன், நானே இப்போ கேன்சல் பண்றேன், உனக்கு நான் 2 மடங்கு பணம் தரேன், நீ உங்களை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி ஜூக்கோ வந்து சொல்லுவான். பட் அந்த அசாசின் கேட்கற மாதிரியே இல்ல. அந்த அசாசின் ஆங்க கொன்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில ஆங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ ஜூக்கோ வழியா அவனை தடுக்க முடியாது. அண்ட் அப்பதான் சாக்கா வந்து என்ன பிளான் போடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனோட ஃபயர் பெண்டிங் வந்து அவனோட ஹெட்ல தான் வருது, மேபி நான் அவனோட ஹெட் அட்டாக் பண்ணனா அவனால ஃபயர் பெண்டிங் பண்ண முடியாம கூட போலாம் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து அவனோட ஹெட்டை வந்து கரெக்டா அவனோட பூமராங்க யூஸ் பண்ணி அடிக்கிறான். அண்ட் அதே மாதிரி அந்த அசாசினோட ஹெட்ல வந்து அந்த பூமராங் பட்டுருது. ஸோ அந்த அசாசினால ஒழுங்கா ஃபயர் பெண்டிங் வந்து பண்ண முடியல. ஸோ ஒழுங்கா ஃபயர் பெண்டிங் பண்ண முடியாததால அந்த அசாசினோட பிளாஸ்ட் வந்து அவனோட மூஞ்சுக்கு முன்னாடியே வெடிஞ்சு அவன் அந்த இடத்துல அப்படியே இறந்து போறான். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூக்கோ வந்து ஆங்கோட டீம் வந்து மீட் பண்றான். ஸோ மீட் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, ப்ளீஸ் என்ன வந்து உங்க டீமோட சேர்த்துக்கோங்க, நான் வந்து இப்போ ரொம்ப நல்லவனா மாறிட்டேன், நான் வந்து என்னோட டெஸ்டினி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூக்கோ வந்து ஆங்கோட டீம் கிட்ட சொல்றான். உடனே ஆங்கோட டீம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, எங்களுக்கு வேற வழி தெரியல, உன்னை வந்து எங்களோட மாஸ்டரா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆங்கோட டீம் வந்து ஜூக்கோ வந்து மாஸ்டரா ஏத்துக்கிறாங்க. அண்ட் இப்போ ஜூக்கோ வந்து அதே மாதிரி ஆங்க் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். பட் ஜூக்கோவால அவனோட ஃபயர் பெண்டிங் வந்து ஒழுங்கா பண்ண முடியல. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூக்கோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வெறியோட இருப்பான். அதாவது நம்ம அவதாரை வந்து கேப்சர் பண்ணி ஆகணும், நம்மளோட ஹானர் வந்து ரீபில்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜூக்கோ வந்து ஒரு வெறியோட இருப்பான். ஸோ அவனுக்குள்ள இருந்த வெறி வந்து அவனோட ஃபயர் பெண்டிங் வந்து ஒரு ஃபியூலா இருந்திருக்கும். இப்போ வந்து அவனுக்குள்ள அந்த வெறி இருக்காது இல்லையா. ஸோ அதனால அவனால ஃபயர் பெண்டிங் வந்து ஒழுங்கா பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து சொல்லுவான், அதாவது என்னால ஒழுங்கா ஃபயர் பெண்டிங் பண்ண முடியல, நான் வந்து பழைய ஜூக்கோவா இருந்தானா என்னால ஒழுங்கா ஃபயர் பெண்டிங் பண்ணிருக்க முடியும், பட் நான் இப்போ வந்து பழைய ஜூக்கோ இல்ல, நான் வந்து புது ஜூக்கோ மாறிட்டேன், அதனால தான் என்னால ஃபயர் பெண்டிங் ஒழுங்கா பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஆங்கோட டீம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் டாஃப் இருக்கா இல்லையா. ஸோ டாஃப் வந்து சொல்லுவான், அதாவது நீங்க ஃபயர் பெண்டிங் மாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சாகணும், அதாவது உண்மையான மாஸ்டர், அதாவது ஃபயர் பெண்டிங் வந்து யாரு மக்களுக்கு வந்து கத்து கொடுத்தாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கறத சொல்லுவா. அண்ட் அப்பதான் டாஃப் வந்து இன்னொரு முனையும் சொல்லுவா, அதாவது அவ வந்து எக் பெண்டிங் யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்லுவா. அதாவது ஒரு மோல் இருக்கும், அந்த மோல் தான் இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு எல்லாம் எக் பெண்டிங் கத்து கொடுத்துச்சு, அந்த மோல் கிட்ட இருந்தா நான் எக் பெண்டிங் வந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத டாஃப் வந்து ஜூக்கோ கிட்ட சொல்லுவா. உடனே ஜூக்கோ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஃபயர் பெண்டிங்கோட மாஸ்டர்ஸ் எல்லாமே டிராகன்ஸ் தான்,
தான். பட் இப்போதைக்கு இந்த உலகத்துல டிராகன்ஸ் எதுவுமே உயிரோடு இல்ல, எல்லா டிராகன்ஸுமே ஃபயர் நேஷன் வந்து அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஜூகோ சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜூகோ வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான். அதாவது சன் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாரியர்ஸ் தான் ஃபயர் பெண்டிங் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க கோவத்துல இருந்து யூஸ் பண்ணாம ஃபயர் பெண்டிங்கை எப்படி கரெக்டா உருவாக்கி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற ஃபயர் நேஷன் மெம்பர்ஸ் எல்லாமே அவங்களோட கோவத்துல இருந்தா ஒரு ஃபயர் உருவாக்குறாங்க. அண்ட் அப்பதான் ஆங் சொல்லுவான், ஓகே நம்ம அவங்க கிட்டே போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அப்பதான் ஜூகோ சொல்லுவான், அந்த சன் வாரியர்ஸ் வந்து எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க, இப்போ அந்த சன் வாரியர் சிவிலைசேஷனே இல்ல, பட் அந்த சன் வாரியர்ஸ் இருந்த இடம் வந்து இந்த வில்லேஜுக்கு பக்கத்துல தான் இருக்கு, நம்ம போய் அவங்க இருந்த இடத்த பார்க்கலாம். அப்படி அவங்க இருந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஃபயர் பெண்டிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜூகோ சொல்லி ஆங்க வந்து கூட்டு போவான் அந்த சன் வாரியர் இருக்க சிவிலைசேஷனுக்கு. அண்ட் அந்த சிவிலைசேஷன்ல போய் பார்த்தா அங்க வந்து டிராகன்ஸோட ஸ்டாச்சுவா இருக்கும். அண்ட் அப்பதான் ஆங் வந்து கேட்பான், இந்த டிராகன்ஸ் எல்லாம் எதுக்கு ஃபயர் நேஷன் வந்து அழிச்சாங்க அப்படிங்கறது கேட்பான். அண்ட் அதுக்கு ஜூகோ சொல்லுவான், டிராகன்ஸ் அழிக்கிறது வந்து ஃபயர் நேஷன் வந்து ஒரு ஹானரபிள் ஹண்டிங்கா கருதுனாங்க. அதாவது யாராவது டிராகனை கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்க பேருக்கு முன்னாடி வந்து டிராகன் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. சோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹானரா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஜூகோ வந்து ஆங் கிட்ட சொல்லுவான். அண்ட் அப்பதான் ஆங் வந்து ஜூகோ கிட்ட கேட்பான், கடைசி டிராகன் வந்து யாரு கொன்னது அப்படிங்கிறது கேட்பான். அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து சொல்லுவான், இந்த கடைசி டிராகனை கொன்னது வந்து அங்கிள் ஐரோ தான், அவர் வந்து அவரோட ஹானருக்காக அந்த கடைசி டிராகன் வந்து கொன்னுட்டாரு அப்படிங்கறத ஜூகோ வந்து ஆங் கிட்ட சொல்லுவான். உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கதை ஓபன் பண்றதுக்கு வந்து ஒரு பசில் இருக்கு. அந்த பசிலையும் அன்லாக் பண்ணி உள்ள போய் பார்த்தா உள்ள வந்து நிறைய ஸ்டாச்சுஸா இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாச்சுஸ்ல இருக்க மூவ்ஸ் மாதிரி இவங்க பண்ணோம் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க ஒரு கோல்டன் எக் ஒன்று வருது. அண்ட் அந்த கோல்டன் எக்கை இவங்க தூக்கணும்னு அந்த இடமே ஃபுல்லா ஒரு க்ளூ ஆட்டம் ஃபில் ஆகி இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே கேப்சர் பண்ணிடுது அந்த க்ளூ. சோ அந்த க்ளூ கேப்சர் பண்ணோம்னா அன்னைக்கு நைட் இவங்க வந்து யாரு பாக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த சன் சிவிலைசேஷன் சொன்ன இல்லையா, அந்த சன் வாரியர்ஸோட சிவிலைசேஷன், அந்த சிவிலைசேஷனோட லீடர் வந்து இவங்களை பாக்குறாரு. சோ லீடர் வந்து இவங்களை பார்த்தோன்னு கேட்கறாரு, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, இங்க இருந்து என்னத்தை திருடிட்டு போக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து ஆங் வந்து சொல்றாங்க, நான் தான் ஜூகோ, நான் தான் ஃபயர் லார்டோட பையன். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் தான் ஆங், இவன் தான் அவதார் அப்படிங்கறத வந்து ஜூகோ வந்து இவங்க அவங்க கிட்ட வந்து சொல்றான். அண்ட் அப்பதான் சன் வாரியர்ஸ் வந்து சொல்றாங்க, நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க. அண்ட் அப்பதான் ஜூகோ சொல்லுவான், எனக்கு வந்து ஃபயர் பெண்டிங் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ உங்களால எப்படி ஃபயரை வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியுது, எங்களால வந்து அப்படி பண்ண முடியல, எங்களால கோவத்துல மட்டும் தான் ஃபயர் வந்து கிரியேட் பண்ண முடியுது, நீங்க வந்து நினைச்ச நேரம் ஃபயர் வந்து கிரியேட் பண்றீங்க, சோ அது எப்படி அப்படிங்கிறது வந்து ஜூகோ வந்து அவங்க கிட்ட கேட்பான். அண்ட் அப்பதான் அந்த சன் சிவிலைசேஷனோட லீடர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்க டெஸ்ட் வச்சாகணும், அண்ட் அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க ஒர்த்தி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் எங்களோட மாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து எங்களோட சீக்ரெட் வந்து கத்து கொடுப்பாரு அப்படிங்கறத அந்த லீடர் வந்து சொல்லுவாரு. உடனே அந்த சன் வாரியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அண்ட் அந்த டெஸ்டோட ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஒரு கிளிஃப்ல வந்து நின்னுட்டு இருப்பாங்க. சோ அந்த கிளிஃப்ல இருந்து ரெண்டு டிராகன்ஸ் வந்து இவங்களை சுத்திக்கிட்டு இருக்கும். சோ இந்த டிராகன்ஸ் வந்து இவங்களை சுத்திட்டு இருக்கும்போது அப்பதான் இவங்களுக்கு வந்து தெரிய வருது, இந்த டிராகன்ஸ் வந்து இன்னும் சாவல, இந்த டிராகன்ஸ் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அண்ட் அப்புறம் ஆங் வந்து ஞாபகம் வருது, அதாவது அந்த ரூம்ல வந்து அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுல வந்து சில போஸ் இருந்திருக்கும் அந்த ஸ்டாச்சுஸ்ல, அந்த போஸ் எல்லாம் ஞாபகம் வருது. சோ ஆங் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம அங்க டான்ஸ் ஆடணும் இல்லையா, சோ அதே மாதிரி இங்க வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஆங் அண்ட் ஜூகோ ரெண்டு பேருமே அவங்களோட அந்த டிராகன் டான்ஸ் வந்து ஆடுறாங்க. சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணோம்னா அந்த டிராகன்ஸும் இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடும். சோ அதுக்கப்புறமா இந்த டிராகன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒர்த்தியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் மேலேயும் அந்த ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணோம். சோ இந்த ஃப்ளேம்குள்ள வந்து ஆங் அண்ட் ஜூகோ வந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபயரோட கிரியேஷன் பாக்குறாங்க. அதாவது ஃபயர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எலிமெண்ட் அப்படிங்கறத வந்து அவங்க பாக்குறாங்க. சோ அவங்க வந்து இந்த ஃபயர் பெண்டிங்கோட சீக்ரெட்ஸை கத்துக்கிட்டோம்னா அந்த டிராகன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த டிராகன்ஸ் வந்து அதோட குகைக்குள்ள வந்து போயிடுது. அண்ட் அப்பதான் ஆங் வந்து ஜூகோ வந்து கீழே வந்து அந்த சன் வாரியர்ஸோட லீடர் கிட்ட வந்து பேசுவாங்க. சோ லீடர் கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த டிராகன்ஸ் வந்து ஃபயரோட கிரியேஷனை வந்து காமிச்சிச்சு. சோ ஃபயர் வந்து அழிக்கிறதுக்கு மட்டும் தான் இத்தனை நாள் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஃபயர் வந்து ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது ஃபயர் வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி, அது வந்து எங்களோட உடம்புல இருந்து நாங்களே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஜூகோ வந்து இந்த டிராகன்ஸ் கிட்ட இருந்து கத்துட்டு இருப்பான். சோ ஜூகோ அண்ட் ஆங்கால இப்போ ஃபயர் பெண்டிங் வந்து ஈஸியா பண்ண முடியும். அண்ட் அப்பதான் அங்க இருக்க லீடர் வந்து சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி இந்த டிராகன்ஸ் வந்து ஒரே ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி விஸ்டம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் தான் ஐரோ அப்படிங்கிறது வந்து அந்த லீடர் வந்து ஜூகோ கிட்ட சொல்லுவாரு. அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து எல்லாம் புரிய வரும், அதாவது அங்கிள் வந்து எல்லார்கிட்டயுமே போய் சொல்லியிருப்பாரு, அதாவது நான் தான் கடைசி டிராகன் வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபயர் நேஷன் ஃபுல்லா வந்து போய் சொல்லியிருப்பாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டிராகன்ஸ் வந்து காப்பாத்துறதுக்கு தான். சோ இப்போ இந்த ரெண்டு டிராகன்ஸ் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அங்கிள் ஐரோ தான். சோ அங்கிள் ஐரோ மட்டும் அந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து சொல்லாம இருந்திருந்தார் அப்படின்னா ஃபயர் நேஷனோட மெம்பர்ஸ் வந்து அவங்களோட பேருக்காக இங்க இருக்கிற எல்லா டிராகன்ஸுமே அழிச்சிருப்பாங்க. சோ அப்படி எல்லா டிராகன்ஸுமே அழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த உண்மையான ஃபயர் பெண்டிங்கோட டெக்னிக்ஸ் வந்து யாருமே கத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சோ அங்கிள் ஐரோ பண்ண காரியம் தான் இப்போ ஆங் அண்ட் ஜூகோ வந்து ஃபயர் பெண்டிங்கோட உண்மையான பவரை கத்துக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங் அண்ட் ஜூகோ வந்து அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆகி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் சாக்கா இருக்காங்க இல்லையா, சோ சாக்கா வந்து ஜூகோ கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, வார் பிரிசனர்ஸ் எல்லாம் ஃபயர் நேஷன் எங்க அடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து ஜூகோ கிட்ட கேட்பான். அதுக்கு ஜூகோ வந்து சொல்லுவான், வார் பிரிசனர்ஸ் எல்லாருமே பாயிலிங் ராக் பிரிசன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிசன்ல அடைச்சிருப்பாங்க. அண்ட் அந்த பிரிசனுக்கு போறது வந்து அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. அண்ட் அந்த பிரிசன் வந்து ஒரு வால்கனோல இருக்கு. அண்ட் அந்த பிரிசனை சுத்தி எப்பவுமே ஒரு கொதிக்கிற தண்ணி வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஜூகோ வந்து சாக்கா கிட்ட சொல்லுவான். சோ சாக்கா வந்து இப்ப என்ன பிளான் போடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நைட் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா அவன் ஆப்பாவை திருட்டிட்டு அந்த பிரிசனுக்கு போலாம்னு சொல்லி பிளான் போடுவான். அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து சாக்காவை பாத்துருவான். சோ சாக்காவை பார்த்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ எங்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்கிட்ட அந்த பிரிசனை பத்தி டீடைல் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ அங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்பதான் சாக்கா வந்து சொல்லுவான், நான் என்னோட அப்பா வந்து காப்பாத்தி ஆகணும், என்னோட அப்பா வந்து அங்கதான் பிரிசன் பண்ணி வச்சிருக்காங்க, சோ என்னால மறுபடியும் அவர் வந்து இழக்க முடியாது, நான் அப்பயே அவரை
அவரை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாக்கா வந்து ஜூகோ கிட்ட சொல்லுவான். உடனே ஜூகோ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆப்பால வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது, ஸோ ஆப்பால போனோம் அப்படின்னா நம்மள வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, ஸோ நம்ம வந்து என்னோட இந்த ஏர்ஷிப்ல போலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து ஒரு சின்ன ஏர்ஷிப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல வந்து சாக்கா வந்து ஜூகோ கூட்டு போவான். ஸோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் அந்த பிரிசனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அண்ட் இந்த பிரிசன் பேர் தான் பாயிலிங் ராக் பிரிசன். அண்ட் இந்த பிரிசனை சுத்தி எப்பவுமே கொதிக்கிற தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பிரிசனுக்கு போனோம்னா அவங்களோட ஏர்ஷிப் வந்து செம்ம டேமேஜ் ஆயிடுது. ஸோ அந்த ஏர்ஷிப் டேமேஜ் ஆனோம்னா அவங்களால அந்த இடத்தோட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஏர்ஷிப் வந்து அந்த தண்ணியில போட்டுட்டு நம்ம இங்க தப்பிக்கிறதுக்கு வேற ஒரு வழி தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஆங்கரோட டீமுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதாவது நாங்க இன்னும் 2-3 நாளைக்கு வர மாட்டோம், நாங்க ஃபிஷ் வந்து பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அண்ட் இப்போ அந்த பிரிசன்ல என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேரும் அந்த பிரிசன் கார்டோட யூனிஃபார்ம் எடுத்து போட்டுருப்பாங்க. ஸோ யூனிஃபார்ம் எடுத்துட்டு போட்டு அங்க இருந்து இன்டர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா, சாக்காவோட அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இன்டர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜூக்கோ போயிட்டு ஒருத்தங்கிட்டே கேட்பான், அதாவது புதுசா அந்த வார் பிரிசனர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜூக்கோ வந்து எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் சாக்கா வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பிரிசனரை பாக்குறான். ஸோ அந்த பிரிசனர் வந்து அங்க ஒரு கார்டு கிட்ட வந்து சம சண்டை போடுவான். ஸோ அந்த பிரிசனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கூலர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த கோல்டு பிளேஸ்ல போய் அடைச்சு வச்சிருவாங்க. ஸோ அதாவது அந்த செல் வந்து கோல்டா இருக்கும். ஸோ அதுல வந்து ஃபயர் பெண்டிங் யாராலும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அது ரொம்ப கோல்டா இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்பவே அது டார்ச்சரா இருக்கும். ஸோ அந்த செல்ல போய் அடைச்சு வச்சிருவாங்க அந்த பிரிசனரை. சாக்கா தான் அந்த பிரிசனர் வந்து அந்த செல்லுக்கு வந்து கூட்டு போவான். அண்ட் அப்பதான் சாக்காக்கு வந்து தெரிய வரும், இங்க ஒரு கூலிங் செல் இருக்கு அப்படின்னு சொல்லி சாக்காக்கு வந்து தெரிய வரும். அண்ட் இவங்க 2 பேரும் அதே மாதிரி சந்திப்பாங்க. சந்திக்கும் போது சாக்கா வந்து ஜூக்கோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, இன்னும் எந்த ஒரு பிரிசனரும் இந்த செல்லுக்கு வரலையா, ஸோ எந்த ஒரு வார் பிரிசனரும் இந்த செல்லுக்கு வந்து கூட்டு வரலையா அப்படிங்கிறது வந்து ஜூக்கோ வந்து சாக்கா கிட்ட சொல்லுவான். அண்ட் அப்பதான் சாக்கா வந்து அங்க யாரை பாக்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூக்கியை வந்து பாக்குறான். ஸோ இந்த சூக்கி யாருன்னா, கியோஷி வாரியர் இருக்காங்க இல்லையா, ஸோ கியோஷி வாரியரோட லீடர் இவ தான், சூக்கி தான். ஓகேவா. அண்ட் சூக்கியை பார்த்தோன்னா சாக்காக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து எங்க அப்பா காப்பாற்ற தேவையில்ல, எங்க அப்பா தான் இங்க இல்ல, நம்ம வந்து சூக்கியை காப்பாத்திட்டு இந்த இடத்தோடு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து பிளான் பண்ணுவான். உடனே சூக்கி கிட்ட போய் அவன் பேசுறான், அதாவது நான் தான் சாக்கா வந்திருக்கேன், உங்களை காப்பாத்திட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூக்கி கிட்ட பேசுறான். அண்ட் அப்பதான் சாக்கா வந்து சூக்கி கிட்ட கேட்கறான், நீ மட்டும் எப்படி இந்த பிளேஸ்ல இருக்க, மத்த வாரியர்ஸ் எல்லாம் எங்க, மத்த கியோஷி வாரியர்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து சூக்கி கிட்ட கேட்கறான். அண்ட் சூக்கி சொல்றான், மத்த கியோஷி வாரியர்ஸ் எல்லாம் அவங்க நார்மல் பிரிசன்ல தான் வச்சிருக்காங்க, நான் தான் அவங்களோட லீடர் அப்படின்னு தெரிஞ்சோன்னே என்ன வந்து இந்த பிரிசன்ல கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி சூக்கி வந்து சாக்கா கிட்ட சொல்றான். உடனே சாக்கா வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம இந்த இடத்தோட சீக்கிரமா தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இவங்க 2 பேரும் உள்ள பேசிருக்கும் போது வெளியே யாரு பாதுகாத்துட்டு நிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூக்கோ வந்து பாதுகாத்துட்டு நிப்பான். அண்ட் அப்பதான் அவங்க வந்து ஒரு பிரிசன் கார்டு ஒருத்தங்க வருவாங்க. பிரிசன் கார்டு ஒருத்தங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜூக்கோ வந்து தள்ளி போக சொல்லுவாங்க. அதாவது நான் இதுக்குள்ள இருக்க உங்களை பார்க்கணும், கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு சொல்லி ஜூக்கோ கிட்ட சொல்லுவாங்க. பட் ஜூக்கோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களை நான் உள்ள விட மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் அந்த பிரிசன் கார்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜூக்கோ வந்து தள்ளி விட போவாங்க. உடனே ஜூக்கோ வந்து அந்த பிரிசன் கார்டு கூட வந்து சண்டை போட ஆரம்பிப்பான். அண்ட் அந்த டைம் யூஸ் பண்ணி சாக்கா வந்து அந்த ரூம் விட்டு வெளியே வந்துருவான். ஸோ ரூம் விட்டு வெளியே வந்தோன்னா அந்த கார்டு இருப்பாங்க, ஸோ கார்டு வந்து சாக்கா கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, எனக்கு வந்து இவனை கேப்சர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே சாக்காவும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜூக்கோ வந்து மாட்டி விட்டுருவான். அண்ட் அப்போ சாக்கா வந்து ஜூக்கோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதுவும் என்னோட ஒரு பிளான் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சாக்கா வந்து ஜூக்கோ கிட்ட சொல்லுவான். உடனே ஜூக்கோ வந்து எல்லாம் கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ ஜூக்கோ கேப்சர் பண்ணோன்னா அந்த பிரிசனோட வார்டன் வந்து ஜூக்கோ வந்து பாப்பாரு. ஸோ ஜூக்கோ வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜூக்கோ பார்த்து கேட்பாரு. அண்ட் அப்பதான் ஜூக்கோக்கு தெரிய வரும், இவர் தான் மேயோட அங்கிள் தான் இங்க வார்டனா ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அண்ட் உடனே வார்டன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வந்து மேக்கு பண்ண துரோகத்துக்கு மே வந்து இன்னும் சோகமா இருக்கா, மே வந்து உன் மேல சமகான்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த வார்டன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அண்ட் அதே சமயத்துல சாக்கா வந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக பிளான் போடுவான். அதாவது யாரெல்லாம் பிளான் போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்கா, சூக்கி அண்ட் ஜூக்கோ இவங்க 3 பேரும் பிளான் போடுவாங்க. அண்ட் இவங்க 3 பேரும் பிளான் போடும்போது அதை யாரு கேட்டுருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு பிரிசனர் வந்து கேட்டுருவான். ஸோ அங்க இருக்கிற ஒரு பிரிசனர் கேட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நானும் உங்க பிளானுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன், ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னையும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிசனர் வந்து சொல்லுவான். உடனே இவங்களும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இவங்க பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கூலர் செல் ஒன்று இருக்கும் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த கூலர் செல்ல ஒரு செல்லை வந்து கலட்டிட்டு அந்த செல்லை வந்து ஒரு போட் மாதிரி யூஸ் பண்ணி இந்த பாயிலிங் வாட்டர் மேல நம்ம மிதந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து பிளான் போடுவோம். அண்ட் அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூக்கோ அண்ட் அந்த பிரிசனர் 2 பேருமே சண்டை போடுற மாதிரி போட்டு ஜூக்கோ வந்து அந்த கோல்டு செல்ல வந்து அடைச்சு வச்சிருவாங்க. ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி ஜூக்கோ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் அந்த போல்ட் எல்லாம் கழட்டி வச்சிடறான். ஸோ போல்ட் எல்லாம் கழட்டினோன்னா அந்த கோல்டு செல் வந்து வீக் ஆயிடுது. ஸோ வீக் ஆனதால இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் போட்டு வைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி சாக்கா வந்து ஜூக்கோ பார்க்க போறான்னு சொன்னோம் இல்லையா, அந்த கோல்டு செல்ல அப்பதான் 2 கார்ட்ஸ் வந்து பேசிக்கிறது இவங்க கேட்கறாங்க. அதாவது அந்த 2 கார்ட்ஸ் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து புது பிரிசனர்ஸ் எல்லாம் இங்க வராங்க அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. உடனே சாக்காக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு வர புது பிரிசனர்ஸ் வந்து நம்ம அப்பா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சாக்காக்கு தோணும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ தப்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்போது அந்த பிரிசனர் வந்து அவங்க கூட வந்து இன்னும் 2-3 பேர் கூட்டு வந்திருப்பான். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அந்த செல்லை வந்து கரெக்டா அந்த வாட்டர் மேல வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. அண்ட் அப்பதான் சாக்கா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் வந்து வரல, இன்னைக்கு வர பிரிசனர்ஸ் வந்து நான் பாத்துட்டு வரேன், மேபி இதுல வந்து என்னோட அப்பா இருக்கலாம், ஸோ நான் என்னோட அப்பா வந்து காப்பாத்தி கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சாக்கா சொல்லிட்டு நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி சாக்கா சொல்லிடுவான். அண்ட் அப்பதான் ஜூக்கோ அண்ட் சூக்கி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்களும் ஒன்னு விட்டு
விட்டுட்டு போறதா இல்ல சாக்கா அப்படின்னு சொல்லி சாக்கா கூட இவங்க இருந்துருவாங்க. அண்ட் அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி நீங்க வரல, நாங்க இந்த இடத்துல தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கோல்டு செல்லை யூஸ் பண்ணி அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தப்பிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிரிசனர்ஸ் தப்பிச்சு போனான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரிசனர்ஸ் வந்து வார்டன் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. சோ வார்டன் வந்து ஈஸியா அவங்க வந்து கண்டுபிடிச்சிடறான். சோ யாரு தப்பிச்சு போனாங்களோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஹூக் மூலமா அந்த கோல்டு செல்லை வந்து புடிச்சு இழுத்துறான். சோ புடிச்சு இழுத்தோன்னா அந்த பிரிசனர்ஸ் எல்லாமே இந்த வார்டன் கிட்ட வந்து மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புது பிரிசனர்ஸ் எல்லாம் இந்த பிரிசனுக்கு வராங்க. அண்ட் அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாக்காவோட அப்பா இருப்பாரு. சோ சாக்காவோட அப்பா பார்த்தோம்னா சாக்கா வந்து செம ஹாப்பி ஆயிடும், நம்ம இவர் எப்படியாவது காப்பாத்தி இந்த இடத்த விட்டு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து பிளான் போட்டு இருப்பான். அண்ட் அதே மாதிரி புது பிரிசனர்ஸ்க்கு எல்லாம் என்ன சொல்றது, இங்க ரூல்ஸ் எல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு அந்த வார்டன். சோ சொல்லி முடிச்சதுமா அவங்க வந்து அவங்க செல்லுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் அப்போ சாக்கா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா போய் அவங்களோட செல்லை வந்து மீட் பண்றான். அண்ட் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பிளான் சொல்றான். அதாவது நம்ம இங்க தப்பிக்க போறோம், நான் தப்பிக்கிறதுக்கான ஒரு பெரிய பிளான் வந்து போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இதே சமயத்துல ஜூக்கோ வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அப்போ ஜூக்கோ பார்க்க யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மே வருவா. சோ மே வந்து ஜூக்கோ மேல சமகாண்டா இருப்பான். வந்தோடனே என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் வந்து உன்னை நம்பினேன், நீ வந்து எனக்கு வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன், சோ என்னை எப்படி ஏமாத்தின அப்படிங்கிற மாதிரி மே வந்து ஜூக்கோ பார்த்து சமகத்து கத்திட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் இதுக்கு முன்னாடியே சாக்கா வந்து பிளான் போட்டு வச்சிருப்பான். அதாவது இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருப்பான். சோ சாக்காவோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்கி அவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சாக்கா வந்து எல்லா பிரிசனர்ஸோட சிறையும் திறந்து விட்டுறான். சோ திறந்து விட்டோன்னே எல்லா பிரிசனர்ஸுமே அவங்க அந்த கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. சோ கிரவுண்டுக்கு வந்தோடனே சாக்கா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ஒரு பிரிசனர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரிசனரோட ஹெல்ப் மூலியமா இங்க வந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுறான். சோ கலவரத்தை உண்டாக்கணும்னு எல்லாரும் கண்ணாபின்னு அடிச்சுக்கிறாங்க. சோ எல்லாருமே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் ஜூக்கோக்கு வந்து தெரிஞ்சுது, அதாவது கலவரம் வந்து ஆரம்பிச்சிச்சு, நம்ம இப்போ வந்து சாக்கா கூட தான் இருந்தாகணும், அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால இங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜூக்கோக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ஜூக்கோ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மே வந்து அந்த செல்லுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு ஜூக்கோ வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடறான். சோ ஜூக்கோ வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு யார்கிட்ட வரான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாக்கா கிட்ட வந்துடுறான். சோ சாக்கா கிட்ட வந்தோன்னே சூக்கி இருக்கா இல்லையா, சோ சூக்கி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா போய் அந்த வார்டன் வந்து கேப்சர் பண்ணிடுறான். சோ அந்த வார்டனை இம்ப்ரிசன் ஆகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அந்த வார்டனை யூஸ் பண்ணி அங்க வந்து ஒரு ரெயில் கார்ட் ஒன்று இருக்கும், அந்த ரெயில் கார்ட் மூலியமா நம்ம இந்த இடத்தோட தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து அந்த ரெயில் கார்ட் கிட்ட போறாங்க. அதே மாதிரி அந்த ரெயில் கார்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்க அந்த ரெயில் கார்ட்ல ஏறி தப்பிக்கும் போது அங்க யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அசுலா அண்ட் டைலி இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. சோ அசுலா அண்ட் டைலி வந்து இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க 5 பேருக்குமே வந்து சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைலி, அசுலா வர்சஸ் சாக்கா, ஜூக்கோ அண்ட் சூக்கி, இவங்க 5 பேருக்கும் சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ சண்டை வந்து எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ரெயில் கார்ட் மேல வந்து நடக்கும். சோ இந்த சண்டையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடைசியில அந்த வார்டன் சொன்ன இல்லையா, சோ அந்த வார்டன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த ரெயில் கார்ட்டை வந்து அறுத்து விட்டுருங்க, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த பிரிசன்ல இருந்து எந்த ஒரு கைதியும் தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட கார்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டுறான். அண்ட் அதே மாதிரி அவனோட கார்ட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ரெயில் கார்ட்டோட செயினை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்தோன்னா அசுலா அண்ட் டைலி என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து சாவ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெயில் கார்ட் விட்டு வேற ஒரு ரெயில் கார்ட்டுக்கு தாவி அந்த இடத்துல தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த ரெயில் கார்ட்டு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாயிலிங் வாட்டர் இருக்கும். சோ இந்த பாயிலிங் வாட்டர்ல விழுந்தா எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அண்ட் அப்பதான் அங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கார்ட்ஸ் வந்து அந்த ரெயில் கார்ட்டோட செயினை வந்து அறுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அப்போ அந்த கார்ட்ஸ் வந்து யாரு தடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மே வந்து தடுக்கிறா. சோ மே வந்து அங்க இருக்கிற எல்லா கார்ட்ஸுமே அடிச்சு போட்டு ஜூக்கோவோட உயிரை வந்து காப்பாத்திடுறான். அண்ட் அப்பதான் ஜூக்கோக்கு வந்து தெரிய வருது, மே தான் நம்ம உயிரை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. உடனே அசுலா வந்து மேயை பார்த்து கேட்கறான், நீ என்ன அவனோட உயிரை வந்து காப்பாத்திட்ட, எனக்கு துரோகம் பண்ணி நீ அவனை காப்பாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி அசுலா வந்து மேயை பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் மே வந்து அசுலா பார்த்து சொல்லுவா, உனக்கு வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி ஒண்ணுமே புரியல அசுலா, நான் வந்து உனக்கு பயப்படுறதோட அவனை அதிகமா விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி மே வந்து அசுலா பார்த்து சொல்லிடுவா. அண்ட் அப்பதான் அசுலா என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மே வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அண்ட் அப்பதான் டைலி என்ன பண்ணுவா அப்படின்னா, அசுலா அடிச்சிருவா. சோ அசுலாவால எந்த ஒரு பெண்டிங்குமே பண்ண முடியாத அளவுக்கு டைலி வந்து ஆக்கிடுவா. அண்ட் அப்பதான் டைலி வந்து மே கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைலி வந்து மே கிட்ட சொல்லுவா. பட் மே அண்ட் டைலி வந்து யாரு கேப்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க கார்ட்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. சோ கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அசுலா வந்து அந்த கார்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, இவங்க வந்து என் கண்ணு முன்னாடியே காட்டாதீங்க, இவங்க வந்து என் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து இவங்களை அடைச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி அசுலா வந்து அவங்களை அடைச்சு வைக்க சொல்லிடுவா. அண்ட் அதே மாதிரி சாக்காவோட டீம் மெம்பர்ஸ் வந்து மறுபடியும் ஆங்கருக்கு இடத்துக்கு போறாங்க. அண்ட் அதே மாதிரி கத்தாரா வந்து அவங்களோட அப்பா பார்க்குற ஒரு ஃபேமிலி ரீயூனியன் வந்து நடக்குது. அண்ட் அவங்க எல்லாருமே அந்த நைட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு அசுலா வந்துடுறா. சோ அசுலா வந்து அவளோட ஏர்ஷிப்பை கொண்டு வந்திருக்கா அந்த இடத்துக்கு. சோ ஏர்ஷிப்ல வந்து அந்த இடத்தை அப்படியே கண்ணா பின்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அப்பதான் ஜூக்கோ வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, நான் இன்னையோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஜூக்கோ வந்து அசுலா கூட சண்டை போடுவான். பட் டாஃப் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி டாஃப் வந்து அங்க ஒரு டன்னலை கிரியேட் பண்ணி எல்லாரையுமே தப்பிக்க வச்சுட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் ஆப்பாவால அந்த டன்னல் உள்ளது பூர முடியாது, ஏன்னா ஆப்பாக்கு வந்து டன்னல்னா பயம் அப்படின்னு சொல்லி ஆங் சொல்லுவான். உடனே சாக்கா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்க வந்து இது சமாளிச்சுக்கிறோம் அப்பா, நீங்க வந்து இந்த பசங்களை கூப்பிட்டு இந்த டன்னல் மூலியமா இங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவான். அண்ட் அதே மாதிரி சாக்காவோட அப்பா வந்து அந்த பசங்க எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாரு. அண்ட் இப்ப யாரெல்லாம் ஆப்பால டிராவல் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாக்கா அண்ட் டாஃப் அண்ட் கட்டரா இவங்க 4 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் அந்த ஏர்ஷிப்புக்கு மேல ஜூக்கோ அண்ட் அசுலாவோட சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அசுலா வந்து வெறி கொண்டு ஜூக்கோ வந்து அடிச்சுட்டு இருக்கா. சோ பயங்கரமா இவங்க 2 பேருக்கு சண்டை வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அப்பதான் அந்த இடத்துல வந்து யார் வந்து ஜூக்கோ காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங்கோட டீம் மெம்பர்ஸ் வந்து ஜூக்கோ காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் ஒன்று போட்டிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.